போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடிச்சு பார்க்குறது அதோட ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு வரலாறுல டெஸ்ட்டு 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸாக நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம். டாபிக் வைஸாகவும் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்க்க போகிறது வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறில் டெஸ்ட்டில் 6வது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறு வந்து பார்த்திங்கன்னா 700 கேள்விகள் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, 50 கொஸ்டினை நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு போகிறோம். நம்மளோட ஆப்பை பயன்படுத்தி இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். இப்போ 6வது டெஸ்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் கேள்வி, குப்தர் சமயம் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. ஓகேங்களா, வேத சமயம் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றது. ஓகேங்களா, சரிதான். கூற்று 1 சரிதான். கூற்று 2, சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தினர். சரிதான். அஸ்வமேத யாகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளை பலியிடும் ஒரு யாகம். ஓகேங்களா, அதுவும் சரிதான். ஓகேங்களா, சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சு வச்சிருப்பார். குமாரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா அதே தொடர்ந்து செய்வார். ஓகேங்களா, வீணை வாசிப்பது போன்ற ஓவியத்தை வெளியிட்டவர், தங்க நாணயத்தை வெளியிட்டு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வருவார். குமாரகுப்தர்ன்ற ஒரு முக்கியமான குப்த அரசர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குமாரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா, குப்தர் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியது. உண்மைதான், சரிதான். கூற்று 4, வைணவம் சைவம் தோன்றியது. ஓகேங்களா, ஹீனயான மகாயானம் தொடர்ந்து வளர்ந்தது. ஓகேங்களா, இதுவும் சரிதான். ஓகேங்களா, 4 கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது. அனைத்து கூற்றுகளுமே சரிதான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? ஓகேங்களா, ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் தான் வருவார். ஓகேங்களா, 1ஆம் நரசிம்மவர்மனோட பட்டப்பேர் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் அல்லது வாதாபி கொண்டான். வாதாபி மீது படையெடுத்தவர் தான் 1ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, அவரோட வழித்தோன்றல் தான் 2ஆம் நரசிம்மவர்மன். இவரோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் சொல்லுவாங்க. அவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். 1ஆம் நரசிம்மவர்மன் யான்னு கேட்டிங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன் யான்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மனோட தந்தை, மாமல்லனோட தந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடும். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் எந்த பாணியில் கட்டப்பட்டவை? ஓகேங்களா, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, ராஜசிம்மன் பாணியில் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, பல்லவர் வந்து பார்த்திங்கன்னா 3 பாணியை பின்பற்றுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி, குகைகளை குறைந்தெடுத்து அதில் கட்டடங்கள் கட்டுவது. ஓகேங்களா, 2வது வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் பாணி. இது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, மாமல்லன். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுவார் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் பல சிற்பங்களை செதுக்குவாங்க அவருடைய பாணியில். ராஜசிம்மன் பாணின்றது வந்து பார்த்திங்கன்னா 3வது வரக்கூடிய பாணி, கட்டுமான பணிகள் மூலமாக கோயில்களை எழுப்புறது. ஓகேங்களா, நந்திவர்மன் பாணியும் சேம் அதே தான் வரும். ஓகேங்களா, கட்டுமான கோயில்களில் தான் நந்திவர்மன் பாணியும் வரும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் பாணியில் தான் கட்டியிருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஹரப்பா ஒரு நகர நாகரிகம். ஓகேங்களா, ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆரியர்களோட நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா கிராம நாகரிகம். ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேதகாலம். ஓகேங்களா, வேத காலத்தில் வந்து சொற்பொருள் மாதிரி கேட்டிருக்காங்க. குழந்தைகள் அப்படின்னா பிரஜா 4 வரும். பசு அப்படின்னா கால்நடைகள், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தான். செல்வம் தனா, பொதுமக்கள் விஸ். ஓகேங்களா, பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்கள் விஸ் என்று அழைப்பார்கள். ஓகேங்களா, 4 1 2 3 4 1 2 3 பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தொல்பொருள்கள் ஆராய்ச்சி நடந்த இடங்களையும் அந்த மாவட்டங்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி.
ஓகேங்களா. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்ததாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. கீழடி ஓகேங்களா. கீழடி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் இருக்குது. மதுரை நினைச்சதாகிய அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் தான் இருக்குது. ஓகேங்களா. திருப்புவனம் தாலுக்கான்னு சொல்லுவாங்க. பொருந்தல் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வரும். திண்டுக்கல் 5. பையம்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. கொடுமணல் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஆதிச்சநல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான முதுமக்கள் தாலிகள் கிடச்சிருக்கும். கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா ரோம் நாட்டு நாணயங்கள் கிடச்சிருக்கும். தந்தத்திலான பகடைகள் கிடச்சிருக்கும். பொருந்தல் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வச்ச ஒரு இது கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நெல் விளைவித்தக்கான சான்றுகள் எல்லாமே திண்டுக்கல்லில் உள்ள பொருந்தலில் கிடச்சிருக்கும். பையம்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. கொடுமணல் ஈரோட்டில் இருக்குது. ஓகேங்களா. 1810 வந்து பார்த்திங்கன்னா கொடுமணல் பற்றிய தகவல் அதிகமாகவே இருக்குது. 4, 3, 5, 2, 1 சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். முத்துராட்சசம் ஓகேங்களா. முத்துராட்சசம் என்னும் நூலின் ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா விசாகதத்தர். ஓகேங்க. தேவி சந்திரகுப்தம் என்ற நூலை எழுதியவரும் விசாகதத்தர் தான் வருவார். ஓகேங்களா. பாணப்பட்டர் பாணர் ஹர்ஷ சரிதம் எழுதிய ஆசிரியர். ஓகேங்களா. நாரதர் நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் நாரதர். ஓகேங்களா. ஹர்ஷர் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சிகா என்ற 3 நூல் எழுதிய அரசர். ஓகேங்களா. ஹர்ஷவர்தனர் அவர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சிகா போன்ற நூல்களின் ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் ஹர்ஷர். ஓகேங்களா. விசாகதத்தர் எதுக்கு வருவார்? முத்துராட்சசம் தேவி சந்திரகுப்த நூல்கள் எழுதியவர். ஓகேங்களா. நாரதர் நீதி சாஸ்திரம் பாணப்பட்டர் ஹர்ஷ சரிதம். ஓகேங்களா. ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வர்த்தன அரசர் ராஜவர்த்தனை கொலை செய்தவர் யார்? ஓகேங்களா. கௌட வம்ச அரசர் சசாங்கர் தான் வருவார். ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. புஷ்யபூதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தன பேரரசை உருவாக்கியிருப்பார். அவருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபாகரன் வருவார். ஓகேங்களா. அவருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜவர்த்தனர். ஓகேங்களா. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் இருப்பார். ஓகேங்களா. ராஜவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா கௌட அரசர் சசாங்கரை கொன்னதுனால அவருடைய தம்பி ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னனா ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில் கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. சரிதான். ஏன்னா மகேந்திரவர்மன் பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் குடஞ்சி தான் கட்டடங்கள் எழுப்புவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயிலுக்கு மாறியிருப்பாங்க. ஓகேங்களா. கூற்று 2. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஓகேங்களா. சரிதான். ராஜசிம்மன் பல்லவ மன்னனால தான் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டிருக்கும். ஓகேங்களா. 2ஆம் நரசிம்மவர்மன். 2 கூற்றுக்குமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். உவரி எந்த துறைமுகத்துக்கு அருகில் உள்ளது? உவரி ஓகேங்களா கோட்டைக்கு அருகே உள்ளது. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் வந்து பார்த்தீங்கன்னா உவரிலிருந்து பார்த்தீங்கன்னா முத்துக்களை வாங்கியதாக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. பூம்புகார் சோழர்களின் துறைமுகம். ஓகேங்களா. தொண்டியும் முசிறியும் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களின் துறைமுகம். ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காளிதாசர் தான் வருவார். ஓகேங்களா. திருநாவுக்கரசர் என்ன சொல்லுவாங்கன்னா கல்வி கரையில்லா காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் காஞ்சிபுரத்தை. யுவான் சுவாங் இந்தியாவில் உள்ள 7 புனித தலங்களில் ஒன்று காஞ்சி என்று சொல்லியிருப்பார். பொய்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஆழ்வாரில் முதன்மையான ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். ஓகேங்களா. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 ஆழ்வார்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் எங்கு பிறந்தவர்கள் கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சரியான கூற்று காண்க. திருநாவுக்கரசர் இப்போ தான் பார்த்தோம். கல்வி கரையிலா காஞ்சி என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். சரிதான். இந்தியாவின் 7 புனிதங்கள் ஒன்று யுவான் சுவாங் என குறிப்பிட்டது காஞ்சிபுரம். சரிதான். நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என சொன்னவர் காளிதாசர் தான். ஓகேங்களா. 3 கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது. அப்போ அனைத்து கூற்றுகளுமே சரிதான். ஆன்சர் டி தான் வரும். கூற்றுகளை ஆராய்க. மகாவீரர் பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தார். அவற்றின் அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார். சரிதான். ஓகேங்களா. மகாவீரர் தான் உண்மையிலே சமணத்தை உருவாக்கியது என நம்பப்படுகிறது. ஓகேங்களா. அவர் சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்ததுனால தான் இந்த மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சமணத்தை உருவாக்கியது என்று
சொல்லப்படுகிறார். ஓகேங்களா. சமணரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 தீர்த்தங்கர்கள் இருப்பாங்க. முதல் தீர்த்தங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷிபர் தேவர் வருவார். 24வது தீர்த்தங்கர், கடைசி தீர்த்தங்கர் தான் நம்ம மகாவீரர் வருவார். ஓகேங்களா. இங்கே 2 கூற்றுக்குமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சங்ககாலம் எந்த காலத்தை சார்ந்தது? சங்ககாலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேங்களா. சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. சங்ககாலம் அப்படின்றது எந்த காலம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இரும்பு காலம். ஓகேங்களா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு காலத்துலேருந்து தான் நம்ம சங்க காலம் சொல்லுவோம். ஓகேங்களா. சில இடங்களில் பெருங்கற்கால காலம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிமு 600லேருந்து கிமு 100 வரைக்கும் வரும். ஓகேங்களா. மூவேந்தர்களின் சின்னம் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பதில் தான் சேரர்கள்னாலே வில் அம்பு தான் வரும். ஓகேங்களா. ஏன்னா அவங்க பகுதியெல்லாம் காடாக தான் இருக்கும். வில் அம்பு. சோழர் புலி. பாண்டியர்கள் 2 மீன்கள். ஓகேங்களா. 312 312. ஓகேங்களா. அதே மாதிரி பாண்டியர்களோட நாணயங்களில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு பக்கம் மீனோட உருவத்தையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட உருவத்தையும் பொறிச்சிருப்பாங்க. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வரும். மென்புலம் அல்லது நன்சை என்று அழைக்கப்பட்ட நிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மருதம். ஏன்னா குறிஞ்சி முல்லை வந்து பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்கும். ஓகேங்களா. மருதம் மட்டும்தான் வயல் விளையும். வயல் விளையக்கூடிய நிலத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மென்புலம் அல்லது நஞ்சைன்னு சொல்லுவோம். மற்ற எல்லாத்தையும் புஞ்சை நிலம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. அதில் நெய்தல் திணை வராது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பொறுத்துக. ஓகேங்களா. தென்னவர், வானவர், சென்னி, அதியமான். ஓகேங்களா. மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. தென்னவர்னா பாண்டியர்கள். வானவர் வனம்னாலே காடு, சேரர்கள் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. சென்னி சோழர்கள். அதியமான் வேலிர். ஓகேங்களா. வேலின்றது வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்களுக்கு தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா குறுநில மன்னரில் குறியக்கூடிய வார்த்தை தான் வேலிர். ஓகேங்களா. 2 4 1 3. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் உலோக காலம். ஓகேங்களா. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு. ஓகேங்களா. பழைய கற்காலம் இதில் வராது. இடைக்கற்காலம், புதிய கற்காலம் வராது. ஓகேங்களா. பழைய கற்காலத்தோட தொடர்புடையது வந்து பார்த்திங்கன்னா அத்திரம்பாக்கம் வரும், ஹன்சாய் பள்ளத்தாக்கு வரும், மத்திய பிரதேசத்தில் பிம்பெட்கா வரும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சோழ நாடு பகுதிகளில் தவறானது. ஓகேங்களா. பண்டைய சேர சோழ பாண்டியர்களோட பகுதிகளை பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் சோழ நாடுகளில் என்னென்ன பகுதிகள் வராதுன்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடிய பகுதிகள் கொடுத்துருக்காங்க. தஞ்சை, திருவாரூர். தஞ்சை தான் சோழரோட முக்கியமான நகரம். சரிதான். நாகை, திருச்சி சரிதான். புதுக்கோட்டை சரிதான். நீலகிரி வராது. நீலகிரி எந்த நாட்டோட வரும் பார்த்தீங்கன்னா சேர நாட்டோட வரும். நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, ஓகேங்களா, கரூர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேரர்களோட பகுதியில் இருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கீழ்காணும் அரசு அம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேர சோழ பாண்டியர்கள் தான். ஓகேங்களா. சேர சோழ பாண்டியர்கள் தான் சங்க காலத்தில் ஆட்சி செஞ்சாங்க. பல்லவர்கள் வரமாட்டாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சியூகி எனும் நூலின் ஆசிரியர்? ஓகேங்களா. யுவான் சுவாங். ஓகேங்களா. ஹர்ஷரோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால், அது தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஜன்கலா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷரை சந்திச்சிருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சில வருடங்கள் தங்கி படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்திருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஐகோல் கல்வெட்டு யாருடையது? ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியுடையது. ஓகேங்களா. ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கே தன்னோட அதிகாரத்தை நீட்டிக்க முயற்சி பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்தியவர் 2ஆம் புலிகேசி. ஓகேங்களா. அந்த தகவல் எங்கே இருக்குன்னா ஐகோல் கல்வெட்டு இருக்கும். ஐகோல் கல்வெட்டு எங்கே இருக்குது? கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் என்ற இடத்துல ஐகோல் கல்வெட்டு இருக்குது. ஓகேங்களா. பொறிச்சவர் யாருன்னு கேட்பாங்க. அந்த ஐகோல் கல்வெட்டை பொறிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் புலிகேசி அவையில் புலவரான ரவிகித்தி சமஸ்கிருத மொழியில் பொறிச்சிருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வெண்கலத்தால் ஆன பெண் சிலை நடனமாவது எங்கே கிடைத்தது? எங்கே கிடைச்சதுன்னா மொகஞ்சதாரில் தான் கிடைச்சது. ஓகேங்களா. கிமு 3000 ஆண்டு வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்கல சிலை உருவாக்கியிருப்பாங்க. இதை சொன்னது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான் சொல்லியிருந்திருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா 3000 வருஷம் பழமையான சிலை. ஓகேங்களா. கிரேக்கர் காலத்தில் கூட மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பார்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாடியுடன் கூடிய ஒரு சிலை கண்டுபிடிச்ச இடமும் மொஹஞ்சதாரோ தான் வரும். ஒரு அரங்க கூட்டம் கண்டுபிடிச்சதும் மொஹஞ்சதாரோ தான் வரும். ஓகேங்களா. லோத்தல் என்ன கண்டுபிடிச்சாங்க? துறைமுகம் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. சிந்துவெளி நாகரிகத்தோட தொடர்புடைய ஒரு துறைமுகம், சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றில் தான் அந்த லோத்தல் துறைமுகம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. காளிபங்கன் எங்கே இருக்கணும்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஹரப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா நகரம் தான். ஓகேங்களா. கண்டுபிடிச்சது முதலாக ஹரப்பாவை பற்றி கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. மேசன். ஓகேங்களா. சார்லஸ் மேசன் என்றவர் தான் ஹரப்பா நகரத்தை முதலாக கண்டுபிடித்தார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஓகேங்களா. பொறுத்து கேட்டிருக்காங்க. பிரஜாபதி அழிப்பவர். பிரஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா படைப்பவர், பிரம்மன். ஓகேங்களா. விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா காப்பவர், ருத்ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழிப்பவர் ஒருவர். ஓகேங்களா. பிரம்மன், விஷ்ணு, சிவன் அதை தாங்க கொடுத்துருக்காங்க. 2 1 3 2 1 3 சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஓகேங்களா. வேட்டையாடுதல். ஓகேங்களா. சரியான ஆன்சர் வேட்டையாடுதல் வரும். அடுத்த கேள்வி போயிடும். சாக்கியமுனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சாக்கியமுனி என்று அழைக்கப்பட்டவர் புத்தர் தான் வருவார். ஓகேங்களா. இவர் ஒரு சாக்கிய இளவரசர். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாக்கியமுனின்னு இவர் சொல்லியிருந்திருப்பாங்க. வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச வம்சத்தை சார்ந்த ஒரு துறவி தான். ஓகேங்களா. ரிஷபதேவர் வந்து பார்த்திங்கன்னா 24 தீர்த்தங்கரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தீர்த்தங்கர் வருவார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் அசோகர். கடவுளுக்கு விருப்பமானவர் என்று பொருள் தரும். ஓகேங்களா. இவருடைய தந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பிந்துசாரர் வருவார். ஓகேங்களா. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிம்கசேனர் வரும். சிம்கசேனர் தான் இவருடைய இயற்பெயர். ஆனால் கிரேக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தகதா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதுக்கு பொருள் என்னென்னா எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள். ஓகேங்களா. கனிஷ்கர் 4ஆம் பௌத்த மாநாட்டை கூட்டியவர் கனிஷ்கர் வருவார். குஷான அரசில் மிகவும் முக்கியமான மன்னர் கனிஷ்கர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பாக்டீரியாவின் அரசன் மினாண்டரின் படையை வெற்றிகரமாக முறியடித்த சுங்க வம்சத்தை சார்ந்த மன்னர். ஓகேங்களா. சுங்க வம்சத்தில் மிகவும் முக்கியமான மன்னர் புசியமித்திரர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுங்க வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஓகேங்களா. அதுக்கு முன்னால் யார் இருந்திருப்பார்னா மௌரிய வம்சம் இருந்திருக்கும். அவரோட கடைசி அரசர் பிரகத்ரதர். அவரோட படை தளபதி தான் புசியமித்திரர் இருப்பார். ஓகேங்களா. பிரகத்ரதனை கொண்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா புசியமித்திரர் வந்து பார்த்திங்கன்னா மகதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுங்க வம்சத்தை நிறுவியிருப்பார். பாடலிபுத்திரத்தை தலைநகராக வச்சு ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா. அவருடைய மகன் தான் அக்னிமித்திரர். அவருடைய மகன் தான் வசுமித்திரர். ஓகேங்களா. தேவபூதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வம்சத்தில் கடைசி மன்னர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். குஷானர்களின் தலைநகரம் காபூலிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? ஓகேங்களா. எந்த இடம் பார்த்திங்கன்னா பெசாவர் அல்லது புருஷபுரம். ஓகேங்களா. இந்த தலைநகரை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. கனிஷ்கர் தான் வருவார். ஓகேங்களா. உஜ்ஜினியின் ஆளுநராக பொறுப்பேற்றவர் அசோகர். ஓகேங்களா. பிந்துசாரர் தனது மகன் அசோகரை உஜ்ஜினியின் ஆளுநராக நியமித்திருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். சி தான் ஆன்சர். நான் தப்பாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் முக்கிய சொத்து எது? ஓகேங்களா. ஆரியர்களோட முக்கியமான தொழில் வந்து கால்நடை மேய்ச்சல். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. குதிரைகள். ஓகேங்களா. ஆரியர்கள் காலத்தில் தான் குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத ஒரு விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா குதிரைகள். ஓகேங்களா. அதே மாதிரி வந்தீங்கன்னா இரும்பு. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தாத ஒரு உலோகம் பார்த்திங்கன்னா இரும்பு வரும். ஆரியர்கள் அதிகமாக பயன்படுத்திய உலோகம் இரும்பு. ஓகேங்களா. சிந்து சமவெளி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையை அதிகப்படுத்தியது வந்து பார்த்திங்கன்னா இரும்போட பங்கு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்று. அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார். சரிதான். காரணம் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். அதுவும் சரிதான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். கூற்று காரணம் ஆக இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வி போயிடும். தமிழ் புலவர்களின் குழுமம் சங்கம் யாருடைய ஆதரவில் தலை தூங்கியது? ஓகேங்களா. பாண்டியர்கள் தான். ஓகேங்களா. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரை. ஓகேங்களா.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்று 1. இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். ஓகேங்களா, அச்சு பார்க்கும் முறையை துல்லியமாக செய்தது கிரேக்கர்கள் தான். ஓகேங்களா, அவங்ககிட்ட இருந்து தான் இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அச்சு பார்க்கும் முறையை. இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குசானர்கள் முடித்து வைத்தனர். ஓகேங்களா, தவறு. இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை யார் முடிச்சு வச்சதுன்னு கேட்டிங்கன்னா சாகர்கள் அல்லது சைத்தியர்கள்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் நம்ம சாகர்கள்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க ஈரான் நாட்டு நாடோடி மக்கள். ஓகேங்களா, அந்த கூற்று 2 தவறாக இருக்குது. இப்போ கூற்று 1 மட்டும் தான் சரி. கூற்று டியில் இருக்குது. ஓகேங்களா, கூற்று 2 தவறு, கூற்று 1 சரி. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். காளிதாசர் யாருடைய அவையில் இருந்தார்? ஓகேங்களா, யாருடைய அவையில் காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அவையில் தான் இருந்திருப்பார். ஓகேங்களா, காளிதாசர் இயற்றிய நூல்கள் முக்கியமான நூல் சாகுந்தலம். ஓகேங்களா, மாளவி காக்னி மித்ரா அந்த நூல் எழுதுனதும் நம்ம காளிதாசர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அவர் நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். ஓகேங்களா, குமாரகுப்தர் முக்கியமான குப்த மன்னர். ஓகேங்களா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய குப்த மன்னர் குமாரகுப்தர். ஓகேங்களா, ஸ்ரீகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை தோற்றுவித்த முதல் மன்னர். ஓகேங்களா, கடோத்கஜர் இவர் அவருடைய மகன், ஸ்ரீகுப்தரோட மகன். ஓகேங்களா, இந்த 2 பேத்துக்கு ஒரே பட்ட பேர் தான் மகாராஜான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பல ஆதிகால மனித இனத்தை பொறுத்து சொல்லியிருக்காங்க. நியன்றதால் பிரான்ஸ் தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியன்றதால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் வாழ்ந்ததான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, பிரான்ஸில் யார் வாழ்ந்திருப்பான்னா குரோமெக்னான்ஸ். ஓகேங்களா, கூற்று 1 தவறு. ஓகேங்களா, ஆன்சர் இப்போயே கிடச்சிச்சு. அடுத்தது நம்ம பார்த்துருவோம். ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஓகேங்களா, குரங்கின் பண்புகளோட காணப்பட்ட மனித இனம். ஓகேங்களா, முதலாக நடக்க கற்றுக்கொண்ட மனித இனம் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் தான். அவங்களோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா, முதலாக கற்கருவிகளை செய்த ஆதி மனிதன் யான்னு கேட்டிங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ் தான். தென்னாப்பிரிக்கா தான் அவங்களோட பூர்வீகம். ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நிமிர்ந்த மனிதன் யான்னு கேட்பாங்க. அது ஹோமோ எரக்டஸ் தான் வரும். நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் ஹோமோ எரக்டஸ் தான். ஜாவா மனிதன் என்று அழைக்கக்கூடிய ஒரு மனித இனம் ஹோமோ எரக்டஸ் தான் வரும். ஓகேங்களா, தற்கால மனிதர்களை விட சிறிய அளவு மூளை கொண்ட மனித இனம் அப்படின்னு கேட்டாலும் ஹோமோ எரக்டஸ் தான் வரும். ஓகேங்களா, இங்கே தவறாக இருக்கிறது ஏ தான் இருக்குது. அப்போ ஏ தான் இந்த இடத்துல சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வரும். எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? ஓகேங்களா, எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 1984. மாமல்லபுரம் அந்த கோயிலை கட்டியது யாருன்னு கேட்பாங்க. முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, அவருடைய பட்ட பேர் தான் மாமல்லன். ஓகேங்களா, வாதாபி கொண்டாடுன்றதும் அவருடைய பட்ட பேர் தான். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தவறான இணையை கண்டறியவும். ஓகேங்களா, தவறான இணையை கண்டறியவும். வாத்ஸ்யாயர் பாரத வெண்பா தவறு. ஓகேங்களா, ஏன்னா பாரத வெண்பா பாடியது பெருந்தேவனார். ஓகேங்களா, வாத்ஸ்யாயர்னு கேட்டிங்கன்னா காஞ்சியில் உள்ள ஒரு ஆசிரியர். ஓகேங்களா, காஞ்சி கடியில் வாழ்ந்த ஒரு ஆசிரியர் தான் வாத்ஸ்யாயர். தந்தின்னு கொடுத்துறாங்க, தண்டின். ஓகேங்களா, நம்ம தண்டின்னு படிச்சிருப்போம் தமிழில். ஓகேங்களா, தசகுமார சரிதான். பாரதியது கீதார்ஜுனியம். ஓகேங்களா, பாரதி யாருடைய அவைகள் இறந்தாருன்னு கேட்பாங்க. ராஜசிம்மன். ஓகேங்களா, அல்லது அவருடைய பட்டப்பேர் சிம்ம விஷ்ணு. அவருடைய அவையில் இருந்தவர் தான் பாரதி. அவர் எழுதிய நூல் தான் கிரதார்ஜுனியம். அமோகவர்சனார் கவிராஜ மர்க்கம். ஓகேங்களா, அமோகவர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர். ஓகேங்களா, ராஷ்டிரகூடர்கள் மன்னர்களில் ஒரு முக்கியமான மன்னர். கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட மன்னர். கவிராஜ மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் ஒரு கவிதை நூல். ஓகேங்களா, இங்கே வித்தியாசம் இருக்கிறது ஏ மட்டும் தான். ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். லோத்தல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஓகேங்களா, மாவட்டம் கிடையாது, மாநிலம். தவறு. எந்த மாநிலத்தில் உள்ளது? ஓகேங்களா, குஜராத்தில் உள்ளது. குஜராத்தில் சபர்மதி என்ற ஆற்றின் துணை ஆற்றில் இந்த லோத்தல் என்ற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு சிந்து சமவெளி நாகரத்தோட தொடர்புடைய ஒரு துறைமுகம். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் கழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, மணிமேகலை கடைசியாக வாழ்ந்த இடம் எது கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம்.
ஓகேங்களா. மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம். ஓகேங்களா. 50 இலக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த இலக்கியங்களில் வரும். மற்றது எல்லாமே சமண இலக்கியங்களில் போயிடும். அடுத்த கேள்வி. கூற்று 1, பெருங்கற்கால பண்பாட்டின் காலம். ஓகேங்களா. கிமு 600 முதல் கிமு 100 வரை. சரிதான். கூற்று 2, கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது. இரண்டுமே சரிதான். கூற்று 2களுமே சரிதான். அதே மாதிரி சங்க காலம் கேட்பாங்க. கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். இது வந்து கிமு, இது கிபி. ஓகேங்களா. சங்க காலத்தோட கால அளவு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வரும். கூற்று காரணம். பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். சரிதான். ஓகேங்களா. மனிதன் முதலாக பழக்கப்படுத்திய விலங்கு எதுன்னு கேட்பாங்க. அது நாய் தான் வரும். காரணம், குகையில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியால் இருந்து அவனுக்கு உணர்த்தின. சரிதான். ஓகேங்களா. நாயை கூட வச்சுக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகேங்களா. நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறனால தான் நாய்களை முதலாக மனிதன் பழக்கப்படுத்தினான். 2 கூற்றுகளுமே சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பேர். மகாவீரரின் பெற்றோர்கள். மகாவீரரோட பெற்றோர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்தர், திரிசலா. சித்தார்த்தர், திரிசலா. ஓகேங்களா. அப்போ புத்தரோட பெற்றோர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சுத்தாதனர், மாயாதேவி. சுத்தாதனர், மாயாதேவி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தருக்கு வரும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மகதத்தின் தலைநகர் ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா காலசோகா. ஓகேங்களா. காலசோகா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியங்க வம்சம் வரும். அதுக்கப்புறம் சிசுநாக வம்சம் வரும். சிசுநாகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரே ஒரு மன்னர் காலசோகா தான் வருவார். 2ஆம் புத்த சபை மாநாட்டை கூட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா காலசோகா தான் வரும். அவர் 2ஆம் மாநாட்டை கூட்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா வைசாலி. அவருடைய தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் வரும். ஓகேங்களா. பாடலிபுத்திரத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உதயன் வருவார். ஹரியங்க வம்சத்தோட முக்கியமான மன்னர் உதயன் வருவார். ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்துக்கு அடிக்கல் நாட்டியவர். அதை தலைநகராக மாற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காலசோகா. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பேர். சேர அரசர்களை குறித்த செய்திகளை வழங்கும் நூல் இது. ஓகேங்களா. முக்கியமான நூல் 10 ஓகேங்களா. சேர அரசர்கள் 10 மன்னர்களோட வரலாற்றை கூறக்கூடிய ஒரு முக்கியமான நூல் 10 ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பேரும். தொடர்புடைய மனிதனை காண்க. ஓகேங்களா. நவீன மனிதன் வேட்டையாடு மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். ஓகேங்களா. உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்த மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். உலகம் முழுவதும் பரவிய மனித இனம் கேட்டிங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் தான் வரும். ஹோமோ சேப்பியன்ஸ் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஹோமோ எரக்டஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஜாவா மனிதன், சிறிய மூளை கொண்ட மனிதன், நெருப்பை கண்டறிந்த மனிதன், நிமிர்ந்த மனிதன். ஓகேங்களா. நீண்டதால் ஜெர்மனியில் வாழ்ந்த மனிதன், ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்ட மனித இனம். ஓகேங்களா. ஆப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவில் வாழ்ந்த மனிதன். ஓகேங்களா. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கற்கரிகளை செய்த மனிதன். ஓகேங்களா. தெற்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதன். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் சீதா வரும். அடுத்த கேள்வி போயிடும். கீழ்கண்ட 4 மகா ஜனபதிகளில் எது பேரரசாக மாறியது? ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் 16 மகா ஜனபதங்கள் இருக்கும். ஓகேங்களா. அதில் இந்த 4 மகா ஜனபதங்களும் முக்கியத்துவம் பெறும். ஓகேங்களா. அந்த 4ல் ஒரு மகா ஜனபதம் மட்டும் பேரரசாக மாறும். எதுன்னு கேட்டிங்கன்னா மகதம். ஓகேங்களா. மகதத்தில் முதல் பேரரசுகளை உருவாக்கியாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியங்க வம்சம். ஓகேங்களா. பிம்பிசாரர் வருவார். அதுக்கப்புறம் யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு வருவார். அவருக்கு பின்னால் உதயன் வருவார். அதோட ஹரியங்க வம்சம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சிசுநாக வம்சம் வரும். சிசுநாக வம்சத்தில் முக்கியமான மன்னர் காலசோகா வருவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன வம்சம்? நந்த வம்சம் வரும். நந்த வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத நந்தர் வருவார். அவருடைய மகன்கள் 8 மகன்கள் இருப்பாங்க. மொத்தம் நவநந்தர்னு சொல்லுவாங்க. கடைசி நந்தர் வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் சந்திரகுப்த மௌரியர் வருவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாதத்தத்தை அடிப்படையாக வச்சு தான் பேரரசை உருவாக்குவாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடுவோம். இலங்கை சார்ந்த ஸ்ரீ மோகவர்மன் எனும் பௌத்த அரசன் இவருடைய சமகாலத்தவர். ஓகேங்களா. சமுத்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா. வீணை வாசிப்பது போன்ற தங்க நாணயத்தை வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா.
வேத வேள்விகளுக்கு அதிகமாக முக்கியம் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வருவார். ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். ஓகேங்களா. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாக்கியான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். பௌத்தத்தை இழிவுபடுத்தும் குடிகாரர்களின் முயற்சி என்ற நாடகத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகேந்திரவர்மன். ஓகேங்களா. டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. சிம்ம விஷ்ணு பல்லவர்கள் பேரரசர் தோற்றுவித்த முக்கியமான மன்னர் இவங்க. ஓகேங்களா. பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகன கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இரண்டாம் சிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மவர்மனுடைய மகனும் தான் சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பேரரசை உருவாக்கியவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் மகேந்திரவர்மனோட மகன். ஓகேங்களா. மாமல்லன்னு சொல்லுவாங்க, வாதாபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். ஓகேங்களா. ராஜசிம்மன் என்ற பட்டப்பெயரோடு அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா. அடுத்த பேர். ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் ஆப்ஷனை மாற்றி டிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. தொடர்ந்து நம்மளோட வீடியோகளை பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை அடித்து பார்க்கலாம். உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் எத்தனை நாளும் நீங்கள் அடித்து பார்க்கலாம். எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.